ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் தமிழக அரசு 161வது சட்டப்பிரிவின்படி விடுதலை செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின் கீழ் எந்தவொரு வழக்கின் கீழும் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை குறைப்பதற்கு, இடைநிறுத்துவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு ஆளுநருக்கு விரிவான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் எஸ். ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக மாநில அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே ஆளுநர் இந்த அதிகாரத்தை செயற்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் ஆகிய 7 ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 432வது பிரிவின் பிரகாரம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க 161வது சட்டப்பிரிவை தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழக அரசு பிறக்கவிருக்கும் புத்தாண்டில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.